ஹலோ! நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, சம்டைம்ஸ் வி வின், சம்டைம்ஸ் வி லேர்ன். நம்ம பயங்கரமா யோசிச்சு, இது கண்டிப்பா கிளிக் ஆகும்னு யோசிச்ச ஒரு விஷயம், நம்ம நெனச்சபடி சரியா போணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. அது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மொத்த கான்ஃபிடன்ஸும் உடைச்சு, ஒண்ணுமே இல்லாத திரும்ப அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயே கொண்டு போய் நம்மள விட்டுறலாம். பட் இருக்கட்டுமே, நம்ம அத அங்கேயே நின்டா இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு கவலைப்பட்டே இருந்தா என்ன ஆக போகுது? எதுவுமே மாறாது. நம்மளுக்காக யாரும் எதுவும் மாத்த போறதும் இல்ல. அங்க நம்ம ஸ்டாண்ட் எடுக்கணும். நம்ம என்ன கான்ஃபிடன்ஸ் வச்சிருந்தோமோ அதை விட ஜாஸ்தி ட்வைஸ் த்ரைஸா இன்னும் கூட நம்ம அது நிறைய நாலேஜை வளர்த்துட்டு திரும்பவும் அதை ஆரம்பிச்சு அதை சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறதுல தான் இருக்கு நம்மளோட வெல்பவர். இன்னைக்கு அப்படி நான் என்ன ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டேன், என்ன அன்னைக்கு நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். எப்பவும் போல ஒரு ஃபைன் டே, ஒரு வீக்கெண்ட், பசங்க எல்லாம் கூட்டிட்டு வயலுக்கு வந்தாச்சு. இப்போ டெய்லி ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. வந்ததும் போய் அந்த மஷ்ரூம் ஃபார்ம் போய் பார்க்கணும். ஏன்னா அது நான் ஒரு விஷயத்த ரொம்ப யோசிச்சு இதை பண்ணலாமா வேணாமா, அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் போகலாமா பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நான் அதை யோசிச்சு அதை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே எனக்கு பல மாதம் ஆச்சு. அப்படி ஒரு விஷயத்த யோசிச்சு அதில் இந்த விஷயத்த எடுக்கலாம், இது கண்டிப்பாக கிளிக் ஆகும்னு. டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை எனக்கு. பிகாஸ் நான் எங்கேயுமே ஒரு முடிவை தனியாக எடுத்ததே இல்லை. அப்படி நான் இதை பண்ணிடலான்னு யோசிச்சு எடுத்த ஒரு முடிவு இது. நல்லா போயிரும்னு நம்பினேன். ஒரு 10 நாள், அது நிறைய பேர் கஷ்டமாக கூட இல்லாமல் இருக்கலாம். பட் 10 நாள் நான் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு டெய்லி அதை பார்த்துட்டே இருக்கேன். அதில் என்ன க்ரோத் இருக்குது, என்னெல்லாம் மாறி இருக்குது, எப்படிலாம் அந்த பேக்ஸ் ஆகுது, டெய்லி ஒரு நாளைக்கு எத்தனையோ டைம் போய் அதை பார்த்துட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அதில் ஒரு சின்ன கலர் டிஃப்ரென்ஸ் வருது. ஒன்றும் இருக்காது, நாளைக்கு பார்க்கலான்னு நினைக்கும் போது இன்னும் 10 நாள் ஈல்டு வந்துடும். அதுலேருந்து மஷ்ரூம் வந்திருக்கும். நான் பண்ண விஷயம் சரியாயிருச்சுன்னு நான் நம்பியிருப்பேன். பட் ஒரு 15 நாளில் 2 வாரத்தில் கலர் பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் ஆகுது. நான் என்னோட ட்ரெயினர் கால் பண்ணி கேட்குறேன், அது ஒன்றும் இல்லை சரி பண்ணிடலாம் அப்படி சொல்லுவாருன்னா என்னோட மனசுக்குள்ளே தோணுது. பட் என்ன சொல்கிறாங்க, இதை ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த மொத்த 100 பேக்ஸையும் தூக்கி வெளியே தான் எறியணும், மொத்த ஃபார்மையும் ஸ்டெர்லைஸ் பண்ணணும், திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் ரெடி பண்ணணும், எப்படி இருந்துச்சோ அங்கேருந்து திரும்பவும் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. என்னால் அதை அவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு போகவே முடியவே இல்லை. எப்படி இன்னும் நான் அதை பயங்கரமாக வரப்போகுது, நான் நினச்ச ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் அதை அங்கேயே எங்கேயோ நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அது அங்கேயே நின்று போச்சு. அப்படி கத்தி அழுணும் போல இருந்துச்சு. இது நான் மட்டும்தான் அப்படின்னா அது ஈஸியாக அன்னைக்கு அப்படி தான் கொண்டு போயிருப்பேன். இனிமேல் நான் அதை வேணாம் அப்படியே விட்டுலான்னு தான் போயிருப்பேன். பட் தெரிஞ்சோ தெரியாமையோ நான் சொல்லி தராமையே 2 பேர் என்னை பார்த்து எதையோ ஒரு விஷயத்தை கற்றுட்டே இருக்கானுங்க. என்னோட பசங்க அம்மா அப்பா என்னெல்லாம் பண்ணுறாங்க, அதை எப்படி கொண்டு போகிறாங்க, பிரச்சனை வருது, ஒரே பாட்டில் நம்ம அப்படியே டாப்பில் போயிட முடியாது, படிப்படியாக போகும்போது நிறைய விஷயம்லாம் வருது. இதெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு கற்று தரணுன்னா இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த வேலைகளை பண்ணானே யோசித்தோம். அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சு வந்தோம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அன்னைக்கு அழுதுட்டு உட்காந்துட முடியும்? இருக்கட்டும், இப்போ என்னாச்சு, நான் 10 நாள் கஷ்டப்பட்டது போச்சு. இந்த 100 பேக்ஸ்க்கு நான் செலவழிச்ச அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்னோட நம்பிக்கை 20 நாளில் நான் நினச்ச ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆக போகுது, அதை அப்படியே கொண்டு போயிடலாம் நினச்சது இல்லை. இருக்கட்டுமே, திரும்பவும் கூட முன்பு இருந்ததை விட எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸோட நான் திரும்பவும் ஆரம்பித்து அதுலேருந்து காலான எடுக்கும்போது தான் நான் எதையும் அவங்களுக்கு சொல்லி தந்துட்டேங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லை, அதை அப்படியே தூக்கி போகிறதுக்கு மனசு இல்லை. நாங்கள் எடுத்து ஒவ்வொன்றா பார்த்தோம், உள்ளே எப்படி இருக்குது, நிறைய இதில் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. உள்ளே அந்த வைக்கலாம் பயங்கரமாக செட் ஆகி அந்த மஷ்ரூம் எடுக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும், நான் அதை பார்த்துருக்கேன், அதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. பட் எங்கன்னு எனக்கு மிஸ்டேக் எங்கன்னு தெரில, எனக்கு சரியான பதில் கிடைக்கிற டைம் கேட்டேன். இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலான்னு இதுக்கு பின்னாடி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. நான் யோசிச்சது என்னென்னா, நெக்ஸ்ட் டைம் இதுவா அதுவான்லாம் இருக்கக்கூடாது. நான் அத்தனை க்ரைட்டீரியாவை என்கிட்ட கேட்டேன், நான் பயங்கர பர்ஃபெக்டாக எல்லாமே டிக், ஓகே இது சரியாக தான் பண்ணணும், அத்தனையிலையும் சரியாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் அன்னைக்கு யோசித்தேன். அன்னைக்கு பேக் போடுறக்கா ஊற வச்சுருந்த அத்தனை வைக்கலையும் விட முடியாதுல்ல, திரும்பவும் காய வச்சு எடுத்து வச்சாச்சு. திரும்ப அன்னைக்கு பேக் போட மனசே இல்லை, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இருக்கட்டுமே,
எடுத்து போடுவோம், திரும்பவும் மொத்த ஷெட்டையும் ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம், திரும்பவும் ஆரம்பிப்போம். அதில் ஈல்டு எடுத்தும் என் பசங்களுக்கு நான் காமிக்கணும்ல, நம்ம பண்ண ஒரு விஷயம் எப்படினாலும் சரியாக ஆயிரும், நம்ம சரியாக ஆக்கி காட்டணும். அது தப்பாக போகலாம், போயிடுச்சுன்னா நம்ம எங்கேயுமே அப்படியே உட்காந்துடக்கூடாது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பயங்கரமாக யோசிச்சு ஃபுல் டெடிகேஷனோட பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு நான் அவனுக்கு காமிக்கணும்ல. அம்மா ஏதோ பண்ணாங்க சரியாக வரல விட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்புவேன். நான் சின்ன வயசில் அந்த அக்பர் பீர்பல் ஸ்டோரி கேட்டு வளர்ந்த ஒரு பொண்ணு தான். நடக்கிற எல்லாமே நன்மைக்கு, எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். இன்றைக்கி நடந்துச்சா ஓகே, நான் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கான்ஷியஸாக இன்னும் ரொம்ப டெடிக்கேட்டடாக இன்னொரு வேலையை செய்யணும், அவ்வளோதான்.